ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கோபம். அதாவது கோபம் வாழ்க்கையில் அளவற்ற அளவில் நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. அப்படி கோபப்படுறவங்கள நீங்கள் கட்டாயம் இந்த வீடியோவை பாருங்கள். அதாவது கோபம் சில பேர் கிண்டல் கூட சொல்லுவாங்க, நான் என்ன பொறுத்துக்கிறதும் சலிச்சுக்கிறதும் பொம்பளையாப்பான்னு கேட்பாங்க. அப்படியாப்பட்டவர்கள் இந்த காணொலியை கட்டாயம் பார்க்க வேணும். ஏன்னா ஒரு இளைஞனோட கதை. இந்த இளைஞன் கோபத்தால் கொலை செய்கிறான், கொலை செய்து சிறை எடுக்கிறான். அந்த சிறை அவனை சிந்திக்க வச்சுச்சா இல்லை சிதைச்சிச்சான்றது தான் கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதாவது மதுரையை சேர்ந்த பாலான்னு ஒரு இளைஞர். அவர் சிறு தொழில் வீட்டு பக்கத்தில் செஞ்சுட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமாக வாழ்கிறாரு. அழகான மனைவி, அன்பான குழந்தைகள்னு நிம்மதியாக அவர் வாழ்க்கை கழிஞ்சிட்ருக்கு. இந்த குணா அவர்கள் காலப்போக்கில் என்ன பண்ணுறாரு, நண்பர்களோடு சேர்ந்து மது அதிகமாக அருந்திட்டு இருக்காரு. ஆனால் நண்பர்களுக்கு ஒன்றுனா இவர் என்ன வேணாலும் செய்வார். அதாவது நண்பர்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா தன்னோட கடையோட பத்திரத்தை கூட அடமானம் வச்சு கொடுத்து நண்பர்களுக்கு உதவி செய்வார். மனைவிக்கும் அவருக்கும் இதனாலே சண்டை. உன் நண்பர்களுக்காகவே எல்லாமே நீ செஞ்சிடற அப்படின்ட்டு. உடனே மனைவியும் இவர் அடிப்பார் குடிச்சிட்டு வந்ததுனால. என் நண்பர்களுக்கு நான் செய்யாமல் யார் செய்வான்னு. இவரையோ கல்லூரி படிக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் ஐயோ குணான்னு வந்துட்டார்னு இவர் பின்னாடியே சுற்றுவாங்க. உடனே அந்த இளைஞர்களுக்கு இவர் பெரிய லீடராக தெரிய அந்த இளைஞர்களுக்கும் நிறைய பணத்தை செலவு பண்ணுவார். அவருக்காக சண்டைக்கு போவார். அப்படி ஒரு சண்டை தான் இவரோட வாழ்க்கையை திசை திருப்பிச்சு. ஆமாங்க, இவர் கோவில் கொடை மதுரையில் வருது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இளைஞர்களோட அவர்களோட நண்பர்கள் டீமோட கோவில் கொடைக்கு போகிறாரு. இன்னொரு டீம் வந்துட்டுருக்கு, ஆப்போனன்ட் டீம், வேறு ஏரியா பசங்கள்லாம் உள்ளே வந்துட்டுருக்காங்க. அந்த பசங்களை பார்த்து இவர் கூட இருந்த இளைஞர்கள் கேட்குறாங்க, எங்கள் ஏரியா பொண்ணுங்களை பார்க்குறக்கு இங்கேயே வந்துட்டிங்களா, எங்கள் கோவில் கொடைக்க வரீங்களான்னு மாற்றி மாற்றி அடித்தடி நடக்குது. இந்த அடிதடி நுழைவா குணா அவர்கள் ஒருத்தரோட கையை உடைச்சிடுறாரு. இவர் கையை உடைச்சதுனால அவனும் கை உடைஞ்சவனோ பெரிய பணக்கார வீட்டு பையன். குணாவோ ஒரு கெத்தான ஆள் தானே தவிர இவருக்கு யாருக்கும் பேக்கப் பெரிய அளவில் தெரியாது. அதனால் குணா அவர்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது மனைவியும் குழந்தைகளும் அழுகுறாங்க. எங்களை இப்படி நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டு எல்லாருமே இனிமேட்டு எங்களை ரவுடி பொண்டாட்டின்னு தானே சொல்லுவாங்க, நீ பாட்டுக்கு சிறைக்குள்ளே போயிடுவேன், நாங்கள் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுவோம், எங்களுக்கு யார் காசு கொடுப்பா, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. இதுக்காக குணாவிலையோ அடிப்போடி பைத்தியக்காரி, உனக்கு என்ன தெரியும், இதெல்லாம் கெத்து, இதுக்கப்புறம் பார் ஏரியாவிலே நான் தான் சொல்லிட்டு சிறை எடுக்கிறாரு. சிறைக்குள்ளே போன முதல் நாள் இவரோட செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு சிறைக்குள்ளே இவருக்குன்னு யூனிஃபார்ம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அங்கே போனவர் தட்டை வாங்கிட்டு சாப்பாடை வாங்கிட்டு அவரோட செல்லில் போய் உட்கார்றாரு. அங்கே உட்காரும் போது ஆப்போசிட்டில் திரும்பிய பக்கம் முகம் தெரியாத ஒரு தாத்தா வயதான தோட்டத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. குணா கேட்குறாரு, யார் தாத்தா நீங்கள் சாப்பிடலையான்ட்டு. இல்லைப்பா நீங்கள் சாப்பிடுப்பா, நான் அப்புறம் சாப்பிட்றேன்ட்டு அவர் சொல்கிறாரு. நைட்டு இரவு நல்ல தூக்கத்தை முடிக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே இவர் வெளியே போகிறாரு. மற்றவங்கள பார்க்குறாரு, என்ன தண்டனைக்கு வந்தப்பான்னு அவங்க கேட்க இவரும் நான் அடித்தடின்னு சொன்னோடனே இது ஒரு கெத்தாக இவர் சொல்கிறாரு. அவங்கள சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அப்படி இவர் ஒரு இடத்துல போய் புகையிலை அதாவது பீடியை குடிச்சிட்ருக்காரு. அந்த பீடி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா எதிரில் வராரு. தாத்தா உங்களை பற்றி சொல்லவே இல்லையா, வாங்க சொல்லுங்கள் அப்படின்னா, என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்னப்பா இருக்குது அப்படின்னு போயிட்டாரு. உடனே பக்கத்தில் இருந்தவர், யார் இந்த தாத்தா, பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்காரு, இவர் என்ன செஞ்சாருன்னு இன்னொரு சக கைதிக்கிட்ட கேட்குறாரு. அவர் தான்ப்பா பெரிய டான் அப்படின்னு, அதாவது கோயம்புத்தூரை சேர்ந்த பாலா, இவரை பற்றி தெரியாதவங்களே இல்லைப்பா. ஆமாம் இவர் தான் அவரா, பேப்பரில் கூட நான் படிச்சிருக்கேன்பான்னு குணா அவர்கள் சொல்கிறாரு. இந்த பாலா தாத்தா என்ன பண்ணாருன்னு கேட்குறாரு. அதுக்கு பாலா தாத்தா அவன் ஒரு கொலை பண்ணிட்டு வந்துட்டாருப்பா, அதுவும் இல்லாமல் டபுள் மர்டர்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஓ இவ்வளோ பெரிய டானா அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவுக்கு இவர் எல்லா பணிவிடையும் செய்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி தண்ணி பிடிச்சி வைக்கிறாரு, அவருக்கு உணவு எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. அந்த தாத்தாவோ எனக்கேப்பா இதெல்லாம் செய்யன்னு கேட்க, இல்லை தாத்தா நானும் அடுத்து உங்களை மாதிரி தான் ஒரு டானா வரப்போகிறேன், உங்களுக்கு இருக்க கான்டாக்ட்ஸை நம்மளுக்கும் கொடுங்கன்னு குணா அவர்கள் வெகுளியாக கேட்குறாரு. அதுக்கு அந்த தாத்தா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அமைதியாக இருக்கார். அப்போ அவர் உங்கள் கதையை சொல்லுங்கள் தாத்தான்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் கோவத்தில் நண்பர்களுக்காக 2 கொலை செய்து விட்டேன். ஆனால் அந்த கொலையை நான் எதுக்கு பண்ணேன்னு எனக்கே தெரியல, நண்பர்கள் சொன்னான்னு செஞ்சேன், நான் மாட்டிட்டு தவிக்கிறேன். அப்போ உங்களுக்கு திருமணம்லாம் ஆச்சா தாத்தா, குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னு. ஆமாப்பா எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, ஒரு பெண் குழந்தைன்னு அவர் சொல்கிறாரு. அப்படியா தாத்தா சரின்னு தூங்குறாங்க. மறுநாளோ சிறையில் மனு நடக்குது. அதாவது கைதிகளை வெளியேருந்து அவங்களோட சொந்தக்காரங்க நண்பர்கள் பார்க்க வருவாங்க. அப்படி குணா அவர்களோட சொந்தமான மனைவி வரா. எங்கள் வீட்டு வாடகை கொடுக்கலன்னு வீட்டுக்காரர் வெளியே போக சொல்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே கைதிக்கெல்லாம் நீங்கள் கைதி ஆகிட்டீங்கல்ல, சிறை தண்டனை பெற்றவனுக்கெல்லாம் வீடு கிடையாதுன்னு சொல்கிறாரு. இதே மாதிரி இருக்குங்க, ஸ்கூலில் கூட நம்ம பசங்களை எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத இந்த கேஸை நல்லபடியாக முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே இவரோட நண்பர்கள், குணாவோட நண்பர்கள் ஆனால் நீங்கள் இந்த கேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் தான் பண்ணீங்கன்னு ஒத்துக்கோங்கண்ணா, எங்கள் பேரெலாம் சொல்லிடாதீங்கண்ணா, நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பேர் தான் கெத்தாக இருக்கும், எங்கள் பேரை சொல்லிட்டீங்கன்னா நாங்களாம் படிச்சுட்டு இருக்கோண்ணா, சரிப்பா நானே ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்றாரு. அப்போ பக்கத்தில் இருக்க பாலா தாத்தா நின்றுட்டுருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட மனைவியும் 2 குழந்தைகளும் நின்றுட்டுருக்காங்க. உடனே குணா அவர்கள் பார்த்துட்டு, தாத்தா அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே, தாத்தா ஒரு குழந்தை தானே சொன்னீங்க, கூட இன்னொரு குழந்தை இருக்குது அப்படின்னு. ஆமாப்பா இன்னொரு குழந்தை தான் இருக்குது அப்படின்ட்டு போகிறாரு. தாத்தா சொல்லாமல் போகிறீங்க, என்ன நடந்துச்சுன்னு விரிவாக சொல்லுங்கன்னு. இல்லைப்பா நான் சிறைக்கு வரும்போது என் மனைவிக்கு அவள் மாசமாக இருந்தாப்பா, அப்போ நான் சிறைக்கு வந்துட்டேன் என் நண்பர்களுக்காக கொலை செஞ்சுட்டு.
அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு வந்தா ஏங்க நம்மளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னால் நானும் அதை சந்தோஷப்படுறதா இல்லை துக்கப்படுறதானே அழுதுகிட்டே பார்த்துட்டு போனேன். அதுக்கப்புறம் மறுவாட்டி வந்தா ஒரு குழந்தையோட, ஏங்க இதுதான் நம்ம 2வது குழந்தைன்னு சொன்னான். நானும் எதுவுமே பேசாமல் அழுதுட்டு மட்டும் சரி நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதாவது அப்படி அது எப்படி தாத்தா நீங்கள் தான் சிறைக்குள்ளே இருக்கீங்களே எப்படி இன்னொரு குழந்தை பிறக்கும்னு குணா அவர்கள் கேள்வியை கேட்குறாரு. இப்படி கேட்டவுடனே அந்த தாத்தாவோட பதில், அதாவதுப்பா நான் சிறைக்கு வந்துட்டேன், எனக்குன்னு யாரும் கிடையாது, எனக்கு அவங்க தான் வந்து பணம் கொடுக்குறாங்க, அதாவது உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு கேன்டீனில். ஸோ இவங்க வந்து சொல்லும் போது ஒரு குழந்தை நான் சிறைக்கு வரும்போது மாசமாக இருந்தால் எனக்கு தெரியும், இன்னொரு குழந்தை அவ கூட வருதுன்னா அந்த குழந்தை இதாங்க நம்ம 2வது குழந்தைன்னு சொல்கிறான்னா கூட ஒரு ஆள் இருக்காருன்னு தானே பார்த்தோம். யாருனே தெரியாத முகம் தெரியாத ஒரு ஆள் என் மனைவிக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான்ல, அவனோட குழந்தையா இருக்கலாம் இல்லை இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தையா கூட இருக்கலாம். எனிவேப்பா எது நடந்தாலும் சரி எனக்குன்னு ஒரு சொந்தம் இருந்தால் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மௌனமாக அந்த இடத்த விட்டு நகர்றாரு. அன்றோ நம்ம குணா அண்ணன் சிந்திக்கிறாரு, ஆஹா இப்படி ஒரு தாத்தாவோட கதை நம்ம நெஞ்சை இப்படி வாட்டிருச்சே, இனிமேட்டு நம்ம சிறைக்கே வரக்கூடாது, நம்ம குடும்ப குட்டியோட ஒழுக்கமாக உள்ளூரில் இருக்கணும், நண்பர்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதான், ஏதாச்சும் பண உதவி தேவைன்னா செய்யலாம், அவர்களுக்காக சண்டை செய்கிறதுக்கு நம்ம தேவையில்லை, அதாவது அவங்களோட பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி போலீஸ்காரங்களே அவங்க பிரச்சனையை பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு மறுநாள் இன்வெஸ்டிகேஷனில் நான் எந்த தப்பும் செய்யலை, மது போதையில் தான் அடித்தேன், அந்த இளைஞனும் தாக்கினேன் திரும்ப தாக்கினேன், அதுக்குண்டான தண்டனை கொடுங்க சார்னு கேட்குறாரு. உடனே நீதிமன்றமும் அவர் செஞ்சதுக்குண்டான தண்டனை கொடுக்குது, தண்டனை காலம் முடிச்சுட்டு வெளியேறாரு. அப்படி வெளியேறும் போது அந்த ஜெயிலை விட்டுட்டு அவர் மனசில் நினச்சது, ஒரு தாத்தாவோட கதை நம்ம ரொம்ப ஆழ்த்திருச்சு, நம்மளும் இது மாதிரி தவறுகளை செஞ்சுட்டா நம்மளுக்கும் இந்த நிலைமை ஏற்படும்னு அந்த இளைஞன் திருந்தி மறுவாழ்வுக்காக வெளி உலகம் செல்கிறான். இப்போ பார்த்துருப்பீங்க நண்பர்களே, ஒரு கோபம் வந்து நம்மளை எந்த அளவுக்கு மாற்றுதுன்னு. அதாவது கோபத்துக்கு வந்து இருக்கிறது நடுவில் ஒரே கோடு தான், இங்கே ஒரு கோட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த கோபத்தோட வெளிச்சம் பெருசாக வராது, அந்த கோட்டை தாண்டிட்டா பயங்கரமான இருக்கும். இந்த மாதிரி சிறை எடுக்க வேண்டியிருக்கும், நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கும். அதாவது நண்பர்களுக்காக உதவி செய்யணும்னா பண அளவில் எதுவும் உதவி செய்யலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த மாதிரி சண்டை போடுவது, ஒரு வண்டி வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது எதிர் வண்டியை இடிச்சிடும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் பண்ணி சண்டை போட்டு சிறை எடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் சிதைச்சிருன்றது தான் நம்மளோட கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மிதுன். உங்களுக்காக இது ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு ChatGPT, மெட்டாடேட்டா ஏஐ போன்ற ஏஐ கருவிகளை யூஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோவை செஞ்சுருக்கோம். இதே போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.